இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கக்கூடிய லாஸ்ட் சம் 10th சம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் காஸ் தீட்டா பை 1 + sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா a² - 1/a² + 1 = sin தீட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தேவை a, ஆனால் இங்கே இருக்கிறது என்னது, அதுவும் a² தான் நம்மளுக்கு தேவை. ஆனால் இங்கே இருக்கிறது நம்மளுக்கு 1/a தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த a² இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ கிவன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. cos theta by 1 plus sin theta is equal to 1/a. நம்மளுக்கு தேவை a²ங்கனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு இதுதான் நம்ம பண்ண முடியும். அதுதான் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படிங்கும்போது cos² theta by 1 plus sin theta the whole square is equal to 1/a². இப்போ cos² theta என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கலாம். கீழே a + b the whole squareனால a² + b² + 2 × 1 × sin theta. ஸோ 2 sin theta = என்ன கிடச்சிருக்கு, 1/a² கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ cos² தீட்டாவை எப்படி எழுதலாம் பாருங்கள், 1 - sin² தீட்டான்னு எழுதலாம். டிவைடட் பை இங்கே 1 + sin² தீட்டான்னு இருக்கு இல்லையா, 1 + sin² theta + 2 sin theta = என்ன கிடைக்குது, நம்மளுக்கு 1/a² கிடைக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு a² தான் வேணும். அப்போ இதை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். டேக் ரிவர்ஸ், அதாவது ரெசிப்ரோக்கல். டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நம்மளுக்கு a² அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ரெசிப்ரோக்கல்ங்கும் போது 1 + sin² theta plus 2 sin theta divided by 1 - sin² theta = a² கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ a² வேல்யூ தெரியும். இப்போ டு ப்ரூவ் தட்டில் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a² என்னது, 1 + sin² theta plus 2 sin theta by 1 - sin² theta 1 divided by இதே இது 1 + sin² theta plus 2 sin theta by 1 - sin² theta plus 1. சரியா? இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இதை கொண்டு போய் இந்த ஒன்றை மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இந்த 1 + sin² theta plus 2 sin thetaவை அப்படியே தான் வச்சுருக்கணும். இந்த -1 இருக்குது இல்லையா, இந்த -1 கொண்டு போய் இதை மல்டிப்ளை பண்ணும்போது -1 × 1 -1 - ப்ளஸ் sin² தீட்டான்னு வந்துடும். ஸோ டிவைடட் பை 1 - sin² தீட்டா. அதுக்கப்புறம் ஹோல் டிவைடட் பையில் இதே கான்செப்ட், இதை அப்படியே எழுதிட்டு +1 மல்டிப்ளை பண்ணும்போது இதுவும் வரும். ஸோ 1 + sin² theta plus 2 sin theta plus 1 - sin² theta by 1 - sin² theta. இது கேன்சல் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கிறது அப்படியே எழுதுகிறோம். 1 + sin² theta plus 2 sin theta minus 1 + sin² theta divided by 1 + sin² theta plus 2 sin theta plus 1 minus sin² theta. இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாமா. இந்த +1 -1 கேன்சல் ஆகும். இந்த sin² theta plus sin² theta 2 sin² theta plus 2 sin thetaன்னு இருக்குது. அதே மாதிரி கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே 1 + 1 2 இருக்குது. sin² theta minus sin² theta கேன்சல் ஆகி 2 plus 2 sin thetaன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ மேலேயும் கீழே நம்ம 2 காமனாக எடுக்கலாம். ஸோ 2 × sin² theta plus sin theta by 2 × 1 + sin thetaன்னு இருக்கும். இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுது. இப்போ sin² theta plus sin theta by 1 + sin thetaன்னு இருக்குது இல்லையா, இதுலேருந்து வெறும் sin thetaவை நம்ம கொண்டுட்டு வரணும். இப்போ இது ரெண்டுலே இருந்து நான் sin thetaவை வெளியில் எடுக்கிறேன். ஸோ
1 + sin theta by 1 + sin theta. ஸோ இது கேன்சல் ஆயிரும் மறுபடியும். ஸோ sin theta மட்டும் ஆன்சர் கிடச்சிச்சு ரைட் ஹேண்ட் சைட். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஈஸியாக இருக்குது இல்லையா? எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு தெரியுது இல்லையா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. லாஸ்ட் சம் இது. இதில் ரெண்டு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க அந்த 1/aலேருந்து நம்மளுக்கு a² வேணுங்கிறதுனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி a² கண்டுபிடிக்கிறதுக்காக டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்து a² வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். இந்த a² வேல்யூ கொண்டு போய் டு ப்ரூவ் தட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்சிஎம் கரெக்டாக எடுக்கணும். எடுத்துகிட்டு டினாமினேட்டர் கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும். இப்போ ரெண்டு நியூமரேட்டரையும் பார்க்கும்போது எது எது கேன்சல் ஆகுதோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு எழுதியிருக்கிறோம். எதை காமனாக நம்ம வெளியில் எடுக்க முடியுமோ ஃபஸ்ட்டு 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணோம். அடுத்து sin தீட்டாவையே மேலே நியூமரேட்டரில் மட்டும் sin தீட்டா காமனாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்து 1 + sin theta by 1 + sin theta கேன்சல் ஆகி ஆன்சர் sin தீட்டாவாகவே கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 10th சம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, தேங்க்யூ.